ஹாய் கைஸ், வெல்கம் டு தாரா vlogs. இன்றைக்கி எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன்னா, பிக் பாஸ் 9 பற்றி தான். நேற்று நடந்த இந்த பாரு அண்ட் கமுர்த்தினா அவங்க வந்துட்டு சாண்ட்ரா அக்கா தள்ளி விட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப தப்பான பிஹேவியர். அவங்க அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அவங்க பேசினாங்க. அது நார்மல் கான்வர்சேஷனாக பேசியிருந்தா ஓகேவாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாங்க. சரி, ஹார்ஷாக பேசிட்டாங்க, ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்டாப் பண்ணாமல் அந்த அக்காவை ஹிட் பண்ணி புஷ் பண்ணி தள்ளி விடணுன்னு ஒரு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படி தோணுதுன்னா, இது ஃபுல்லாக நேற்று நடந்தது ஃபுல்லாக என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அது நல்லா ஹெல்த்தி கேமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டு கேம் தான். கொஞ்சம் காமனாக யோசிக்கணும். அப்படி ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. அதை எப்படி மனசு வரும், அதை நம்ம அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறோன்னு? ஏன்னா இந்த ஹர்ட்டு திருப்பி நம்மளுக்கே சேரும்னு அவங்க 2 பேரும் நினைக்கலையா என்னன்னு தெரியல. அவங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல. என்னதான் ஒரு கேமாக இருந்தாலும், அடுத்தவங்களை தோற்று நம்ம வின் பண்ணணும் இருந்தாலும் ஒரு டிக்னிட்டி வேணும்ல. இவங்கள போயிட்டு நம்ம இவ்வளோ புஷ் பண்ணக்கூடாது, இவ்வளோ தள்ளக்கூடாது. நம்மளோட கேரக்டர் அங்கே ஸ்பாயில் ஆயிரும். அப்புறம் நம்மளோட கேரக்டர் அங்கே என்ன? இப்படி ஒரு அன்ஹெல்த்தி கேம் விளாண்டா அப்போ நம்ம யார்? நம்ம எதுக்காக வந்திருக்கோம் இந்த ஷோவுக்கு? நல்லா விளாண்டு நம்மளோட கேரக்டர் ப்ரூவ் பண்ணணும், நம்மளுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைக்கணும், நிறையா சொந்தங்கள் கிடைக்கணும், நிறையா அன்பு கிடைக்கணுக்காக தான் இந்த கேம்குள்ளே வந்தது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கேரக்டர் என்னவோ அதை பற்றி நடந்துக்கிட்டு நல்லா நம்மளோட எக்ஸ்ப்ளோர் பண்ணி மக்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தி கேமாக கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போனால் சூப்பராக இருந்திருக்கும். பட் நேற்று நடந்தது ரொம்ப ரொம்ப தப்பானது விஷயம். அந்த ஒரு சாரி கூட சரி எல்லாம் முடிச்சுட்டு அவர் யோசித்து சிந்திச்சு சரி சாரி கேட்பாருன்னு பார்த்தா அதுவும் கேட்கல. 2 பேரும் விஜய் சேதுபதி அண்ணா சொன்னதுக்கப்புறம் சாரி சொல்கிறாங்க. இது யூஸே கிடையாது. இவ்வளோ பெரிய வயசில் இருந்துட்டு ஒருத்தவங்க நீ இப்படி பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணது தப்புமா, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ அவங்க வயசுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அப்போது ஒரு செயல் பண்ணும்போது சரி கோவத்தில் பண்ணிட்டாங்க, கோவம்லாம் முடிஞ்சு தணிச்சு கொஞ்சம் கண்ண யோசிச்சாவே தெரியும் நமக்கு அந்த செயல் தப்பு, நம்ம பேசின வார்த்தைகள் தப்பு. அப்போ டைரெக்டாக போய் சாரி கேட்குறது அது நல்ல செயல். அவர் அந்த அண்ணா சொல்லி நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப ஸோ இது அன்ஃபேர். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் பிக் பாஸில்.